அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான தீர்ப்பானது ஜனவரி 12ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்கி கேட்கலாம். சிவபிரகாஷ், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களது இதுவரையிலும் 3 முறை ஜாமீன் கோரி மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். ஆனால் கடந்த 2 முறையும் ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தற்போது 3வது முறையாக அவர் தாக்கல் செய்துள்ள ஜாமீன் மனுவானது இன்று விசாரணைக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த விசாரணையில் இருதரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இந்த வழக்கை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி எஸ் அள்ளி அவர்கள் தற்போது இந்த வழக்கின் அவரது ஜாமீன் மனு மீதான இறுதி தீர்ப்பினை வருகின்ற ஜனவரி 12ஆம் தேதி வழங்கப்படும் என்று தற்போது தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் தொடர்ந்து பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி செந்தில் பாலாஜி தரப்பில் ஜாமீன் மனு கோரி தொடர்ந்து மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. அதே சமயம் அமலாக்கத்துறை தரப்பிலும் தொடர்ந்து இவரது ஜாமீன் மனுவை நிராகரிக்க வேண்டும் என்று இதுவரையிலும் தொடர்ந்து வாதங்களானது முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்போது 3வது முறையாக செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவிலாவது ஜாமீன் கிடைக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது. இது நாளை கிட்டத்தட்ட நாளை இந்த ஜனவரி 12ஆம் தேதி இந்த தீர்ப்பு அறிவிக்கப்படும் போதுதான் 3வது முறையாவது நிராகரிக்கப்படாமல் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா அல்லது மீண்டும் அவரது ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்படுமா என்பதும் தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.